ஆஃப் மெட்டலர்ஜி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நமக்கு தெர்மோடைனமிக்னா என்னென்னு தெரியும், லைக் ஹீட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா பியூர் மெட்டல்ஸை எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஆக்சைட்ஸ். அதோட ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டல்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். கன்சிடர் த ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். இப்போ ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது, MXOY அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மெட்டல் ஆக்சைட். ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து நம்ம மெட்டல் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரித்து எழுதணும். ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் பாரு கொடுத்துருக்காங்க. MX + OY அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு மெட்டல் வரும் ப்ளஸ் ஆக்சிஜன் தனியாக பிரியணும். கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. பட் இங்கே ஆக்சிஜன் வந்து லைக் உங்களுக்கு வந்து வெறும் Y அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே Y இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் 2 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2/Y அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் முன்னாடி. ஏன் அப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒய்யும் இங்கே இருக்கிற ஒய்யும் கேன்சல் ஆகும். சரியா, கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட வேல்யூ வந்து வெறும் 2ன்னு மட்டும் வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2/Yயை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மெட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2/Y இருக்குது, இங்கே ஒரு எக்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2x/Y அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சா, மெட்டலுக்கு வந்து 2x/Y வந்துடுச்சு, ஆக்சிஜனுக்கு வந்து இந்த இடத்துல ஒய்யும் கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம வந்து மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு மெட்டலும் ஆக்சிஜனும் கிடைக்கும். த அபவ் ரிடக்ஷன், இது வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் தானே. இது வந்து மேபி கேரிட் அவுட் வித் நம்ம வந்து கார்பன் கூட வச்சு கூட நம்ம இந்த ரிடக்ஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணலாம். இந்த கேஸில் ரிடக்ஷன் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாவோ அல்லது கார்பன் மோனாக்சைடாவோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா மெட்டல் வந்து தனியாக வந்துடும், நம்ம கார்பன் கூட போடும்போது அது வந்து கார்பன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாவோ அல்லது கார்பன் டை ஆக்சைடாவோ ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கார்பன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக ஃபார்ம் ஆகுது. பிறகு வந்து கார்பன், அதாவது கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் ஃபார்ம் ஆகுது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து 2 இருக்கனால நான் முன்னாடி இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கே வந்து கார்பன் 2 ஆகிடுச்சு, அதனால இதுக்கு முன்னாடியும் நான் 2 அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்குங்கிறாங்க. கார்பன் மோனாக்சைடை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது இங்கே. ஓகேவா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நான் முன்னாடி வந்து ஒரு 2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல வந்து 4ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இங்கே முன்னாடி 2 போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ஆக்சிஜன் 4ன்னு ஆகிடும். இங்கே கார்பன் 2 இருக்குது, இங்கே வந்து கார்பன் 2 வந்துடுச்சு. சரியா, ஸோ அப்போ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி வரதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகலாம், அல்லது கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகலாம். சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா தெர்மோடைனமிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி, நம்ம எவ்வளோ ஹீட் வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி. வி நோ தட் ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் என்னது, தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதோ ப்ரெஷர் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம அதுவாகவே நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா. ஏற்கனவே வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் படிச்சிருக்கோம். டெல்டா ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிரிப் ஃப்ரீ எனர்ஜியை யூஸ் பண்ணி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு வந்து அந்த சேஞ்ச் இன் கிரிப் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கணுங்கிறது தெரியும். தேர்ஃபோர் நம்ம தெர்மோடைனமிக்கலி த ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், with a given reducing agent. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே reducing agent. ஓகேவா, with a given reducing agent can occur if the free energy change for the coupled reactions. அதாவது
இது எல்லாமே சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இது வந்து இந்த மெட்டல்ஸ் கூட இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2, 1 and 3, 1 and 4 இது எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்கிறாங்க. அந்த கிரிப் ஃப்ரீ எனர்ஜி லைக் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். 1க்கும் 2க்கும் இடையில, 1க்கும் 3க்கும் இடையில அல்லது 1க்கும் 4க்கும் இடையில அந்த கிரிப் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். நான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டெல்டா ஜியோட வேல்யூ வந்து எப்போ லார்ஜ் நெகட்டிவாக வருதோ, ஓகேவா. ஸோ ரொம்ப நெகட்டிவாக வந்ததுன்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடக்கும்னு அர்த்தம். ஸோ அதுவரை அப்படிப்பட்ட ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் அ கப்பல்டு ரியாக்ஷன். ஓகே, கப்பல்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனா என்னது, இது ஒரு என்னத்தை மிக்ஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்து அப்படிப்பட்ட ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லிங்கம்ஸ் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். எல்லிங்கம்ஸ் டயக்ராமில் இங்கே ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஆக்சுவலி இந்த கிராஃப் வந்து டெம்பரேச்சருக்கும் கிரிப் ஃப்ரீ எனர்ஜிக்கும் இடையில தான் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ கிரிப் ஃப்ரீ எனர்ஜி பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, நெகட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கு. பிறகு இங்கே எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. ஓகே, இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தி சேஞ்ச் இன் கிரிப் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் த ரியாக்ஷன். ஸோ கிரிப் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இல்லை டெல்டா ஹெச்ங்கிறது வந்து என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் அந்த ஹீட்டை பற்றி சொல்கிறது. டீங்கிறது இங்கே டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகே, பிறகு டெல்டா எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி சேஞ்ச். என்ட்ரோபி சேஞ்ச்னா என்னது, டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது, இந்த இடத்துல வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ட்ரோபி டெல்டா எஸோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து டெல்டா எஸோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரேண்டம்னஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெல்டா எஸ் ரெப்ரசன்ஸ் என்ட்ரோபி. ஃபார் த ஈக்குலிபிரியம் ப்ராசஸாக இருக்கும்போது நம்ம டெல்டா ஜி நாட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி இன்ட்டு லான் கேபி அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ கேபியில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் முன்னாடியே படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில். நெக்ஸ்ட்டு ஹாலோட் எலிகம் அப்படிங்கிறவர் வந்து இந்த அபவ் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி டு கால்குலேட் த டெல்டா ஜி நாட் ஃபார் த வேரியஸ் டெம்பரேச்சர் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் பை ட்ரீட்டிங் த ரிடக்ஷன் அஸ் அன் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரெடக்ஷனை வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ப்ராசஸ், ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, லைக் இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் டெல்டா நாட் வேல்யூஸ் அட் வேரியஸ் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி டெல்டா நாட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறாரு. எதுக்கு, ஃபார் த ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் பை ட்ரீட்டிங் ரெடக்ஷன் ஆஸ் அன் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஹாஸ் ட்ரான் எ பிளாட் பை கன்சிடரிங் த டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சிருக்காரு. அப்போ த ரிசல்டன்ட் பிளாட் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குது வித் டெல்டா எஸ் அஸ் அ ஸ்லோப் அண்ட் டெல்டா ஹெச் அஸ் அ ஒய் இன்டர்செப்ட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தானே கிடைக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூவாக வந்து டெல்டா எஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. டெல்டா எஸ் வந்து ஸ்லோப்போட வேல்யூவாக வருது. ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டெல்டா ஹெச்னு வருதுங்கிறாங்க. ஓகே, ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து டெல்டா ஹெச்சோட வேல்யூவாக வருது. எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஒய் இன்டர்செப்ட். ஓகேவா, ஒய் இன்டர்செப்ட் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ எம். இந்த இடத்துல வந்து என்னது, எம்ங்கிறதா உங்களுக்கு டெல்டா எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸ்லோப் தானே, எம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் அப்படின்னு வரும். ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது டெல்டா ஹெச் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த, இதுதான் வந்து டெஃபினேஷன் மாதிரி. ஓகே, எலிகம்ஸ் டயக்ராம்னா என்ன அப்படின்னா, the graphical representation of variation of standard Gibbs free energy of a reaction for the formation of various metal oxides with the temperature is called Ellingham's diagram. Ellingham's diagram அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. Al2O3, கால்சியம் ஆக்சைடு, குரோமிகம் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. எப்போ நம்ம போடும்போது லைக் அந்த டெம்பரேச்சருக்கோ கிரிப் ஃப்ரீ எனர்ஜிக்கோ இடையில போடும்போது எனக்கு ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலிங்கம்ஸ் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அப்சர்வேஷன் ஆஃப் எலிங்கம்ஸ் டயக்ராம். எலிங்கம்ஸ் டயக்ராமை பார்த்தோன்னே உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறீங்க,
ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷன், நிறைய மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷனுக்கு இந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துக்குமே வந்து மோஸ்ட்லி ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகும்போது ஆக்சிஜன் வந்து கன்சியூம் ஆகுது, விச் ரிசல்ட்ஸ் இந்த டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ். அப்போ வந்து ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிடுதுல, அப்போ அந்த வந்து ரேண்டம்னஸ் அங்கங்கே இருக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அப்போ டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். இட் மேக்ஸ் எ டேர்ம் டி டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக்காக வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஆக்சிஜன், இப்போ இது எல்லாமே ஆக்சைட்ஸ் ஓவர் தானே ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, இந்த மெட்டல் எல்லாமே ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து உள்ளுக்குள்ளே பிடிச்சி போட்டுருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரேண்டம்னஸ் குறையும். கரெக்டாக அந்த ரேண்டம்னஸ் குறையும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா டெல்டா எஸ்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஏற்கனவே அங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்னவாயிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்லோப்போட வேல்யூ என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்கும். எம்மோட வேல்யூ வந்து ப்ளஸ் டெல்டா எஸ். ஸோ வந்து பாசிட்டிவ், இட் மேக்ஸ் எ டேர்ம் டி டெல்டா எஸ்ஸை பாசிட்டிவ் ஆக்கிடும். ஸோ அதனால் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the graph for the formation of carbon monoxide வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது வித் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. இந்த கேஸில் டெல்டா எஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that carbon monoxide is more stable at higher temperature. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்லஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரேண்டம்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நிறைய ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 mole ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஓகேவா? பட் 2 mole ஃபார்ம் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 mole ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து 2 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ எனக்கு இன்னும் ரேண்டம்னஸ் அதிகரிக்க தானே செய்யும். அப்போ ரேண்டம்னஸ் அதிகரிச்சிச்சுன்னா டெல்லஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து ஹையர் டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாமே எவ்வளோ பெரிய டெம்பரேச்சர், அதில் எல்லாமே லைக் கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க, ஹையர் டெம்பரேச்சரில் கூட. சரியா? அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது வித் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த கேஸ் ஆஃப் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, டெல்டா எஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா, நம்ம 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸை அதை எடுத்துக்கிட்டு, இட் இண்டிகேட்ஸ் தட் கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஹையர் டெம்பரேச்சரில் கார்பன் மோனாக்சைடு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரியுது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, as the temperature increases, generally delta G for the formation of the metal oxide becomes less negative and becomes 0 at a particular temperature. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னா என்னது, இந்த சைடு போக போக எனக்கு டெல்டா ஜியோட வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவ் ஆகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 0ஓட வேல்யூ. ஓகேவா? கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு வேளை அப்படி வந்து 0 ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர், அந்த எக்ஸாக்சிஸில் இந்த டெம்பரேச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஜென்ரலி டெல்டா ஜியோட வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து லெஸ் நெகட்டிவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0ன்னு வந்துடுது. But this temperature, the delta G is negative and the oxide is stable, and above the temperature delta G is positive. அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு பிறகு அது வந்து பாசிட்டிவாகவோ 0வா மாறிடுது.
Just general trend suggests that metal oxides வந்து less stable at the higher temperature, their decomposition becomes easier. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவாவோ அல்லது பாசிட்டிவாவோ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், லைக் அது வந்து தன்னிச்சையாக நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு ஏன் அது ஜீரோக்கு போயிடுது அப்படின்னா அது வந்து அதால் ஹையர் டெம்பரேச்சரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால் அது வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் அது வந்து லெஸ் ஸ்டேபிள் அட் த ஹையர் டெம்பரேச்சர். ஓகேவா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு போனதுக்கு பிறகு அது என்ன ஆகிடுதுன்னா அதோட வேல்யூ வந்து ஜீரோக்கு போக ஆரம்பிச்சிருது. அப்போ அது வரைக்கும் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கார். கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர், ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அது வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. தெர் இஸ் அ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் ஆஃப் அ பர்டிகுலர் இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சில தடவை சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் வந்து பார்க்க முடியுது அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஃபார் சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் லைக் மெக்னீஷியம் ஆக்சைடு, HGO அப்படிங்கிறது வந்து மெர்க்குரி ஆக்சைடு, இதில் எல்லாமே வந்து சில சடன் சேஞ்ச் பார்க்க முடியுது. இது ஏன் அப்படின்னா ஃபேஸ் ட்ரான்சிஷன், ஃபேஸ்னு என்னது சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், கேஷியஸ் ஃபேஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மெல்ட்டிங் அல்லது இவாப்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி வருது. இங்கே பாருங்கள், இப்படி தான் வருது, சடனாக இப்படி போயிடுது, இப்படி தான் வருது, சடனாக இப்படி போயிடுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வருது, சடனாக இப்படி போயிடுது, விச் மீன்ஸ் ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஆகிடுது. முதல்ல வந்து அது லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கலாம், அது வந்து இவாப்ரேட் ஆகி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. பேசிக்காக நமக்கு எல்லிங்கம்ஸ் டயக்ராமை பார்த்தா இதெல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம எல்லிங்கம்ஸ் டயக்ராமை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லிங்கம்ஸ் டயக்ராம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரெடக்ஷனுக்கு எந்த ஒரு அப்ராப்ரியேட்டான கரெக்டான டெம்பரேச்சர் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லிங்கம்ஸ் டயக்ராம் ஹெல்ப் பண்ணுது. த ரெடக்ஷன் ஆஃப் அ மெட்டல் ஆக்சைட்ஸ் டு இட்ஸ் மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து நம்ம மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். Can be considered as a competition between the element used for reduction and the metal to combine with oxygen. Actually இப்போ நம்ம வந்து மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும், மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸை எனக்கு வெறும் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது கூட என்ன போடுவீங்க, இது கூட ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை போடுவீங்க. ஸோ consider as a competition between the element used for reduction. reductionக்காக நம்ம ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் அந்த மெட்டல் டு கம்பைன் வித் த ஆக்சிஜன். ஸோ ஒரு மெட்டல் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் இடையில வந்து ஒரு போட்டி வருமா. இஃப் த மெட்டல் ஆக்சைடு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா தென் த ஆக்சிஜன் ரிமைன்ஸ் வித் த மெட்டல். அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இந்த மெட்டல் கூடயே வந்து ரிமைன் ஆகும். ஓகேவா? அண்ட் இஃப் த ஆக்சைட்ஸ் ஆஃப் த எலமெண்ட் யூஸ்ட் ஃபார் ரெடக்ஷன் வந்து மோர் ஸ்டேபிள், ஒருவேளை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து இங்கேருந்து இது கூட போயிடுங்கிறாங்க. ஓகே, அதுதான் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது, இது சேரும்போது உங்களுக்கு மெட்டல் கிடைக்குது, இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து இந்த மெட்டல் கூட இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் ஒருவேளை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணும், இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், the reduction of the metal oxide to its metal can be considered as a competition between the element used for reduction. reductionக்கு நம்ம ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கும் ஆக்சிஜன் மெட்டல் கூட கம்பைன் ஆயிருக்கும்ல, அதுக்கும் இடையில ஒரு காம்படிஷன் இருக்குது. ஒருவேளை இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் வந்து அந்த மெட்டல் கூடயே இருக்கும். ஒருவேளை அந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் யூஸ்டு ஃபார் த ரெடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து அந்த எலிமெண்ட்டு கூட போயிடும், யூஸ்டு ஃபார் ரெடக்ஷன். ஓகே, எலிங்கம்ஸ் டயக்ராமில் வந்து நம்மளால் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் அட் அ கிவன் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எனக்கு அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. எல்லிங்கம்ஸ் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் Ag2O அண்ட் HGO, அதாவது சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்க்குரி ஆக்சைடு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த டயக்ராமில் அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து டீகம்போஸ் ஆகிற டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 Kelvin 700 Kelvin ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே பாருங்கள், இந்த எல்லிங்கம்ஸ் டயக்ராமில் இந்த சில்வர் ஆக்சைடு, மெர்க்குரி ஆக்சைடு இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே இந்த டயக்ராமுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அப்படிங்கிறது ஒரு லிக்விட் மெட்டல். ஓகேவா? ஸோ அது வந்து ஈஸியாக என்னவாயிடும், எவாப்ரேட் ஆகிடும். இங்கே பாருங்கள்,
upper part of the diagram, the decomposition temperature வந்து 600 Kelvin to 700 Kelvin representatively. It indicates that the oxides are unstable at a moderate temperature and will decompose on heating even in the absence of the reducing agent. Basically, metals வந்து அந்த ஒரு டெம்பரேச்சர்ல வந்து லைக் இதுவாயிடுமா, ஓகேவா, இவாப்ரேட் ஆகிடுமா. அப்போ நம்ம வந்து அதை மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்து டீகம்போஸ் ஆக தான் போகுது. அதான் சொல்கிறாங்க, இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் ஆக்சைட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர். இதோட ஆக்சைட்ஸ் வந்து மாடரேட் டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு பிறகு அண்ட் வில் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங். நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டே போடலனா கூட அது என்னவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, டீகம்போஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. லைக் அந்த எலிங்கம்ஸ் டயக்ராம் அது மேலே இருக்கிறதுனால ஓகே, அது நம்ம மெட்டல் ஆக்சைட் போடலனாலும் அதுவே டீகம்போஸ் ஆகிடுங்கிறது தெரியுது. எலிங்கம்ஸ் டயக்ராம் வந்து தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் பை த அதற்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எலிங்கம்ஸ் டயக்ராம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ தெர்மோடைனமிக்காக நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தா இது வந்து லைக் இந்த ஆக்சைட்ஸ் வந்து ரிடக்ட் ஆகுமா ஆகாதா, ஃபீசிபிலிட்டி அப்படின்னா சாத்தியக்கூறுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி இன்னொரு மெட்டல் மேலே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணும்போது இது ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எலிங்கம்ஸ் டயக்ராமை யூஸ் பண்ணுறாங்க. எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல் தட் ஆர் லொக்கேட்டட் அபவ் இந்த டயக்ராம். ஸோ எந்த ஒரு மெட்டலுமே வந்து அதுக்கு மேலே இருக்கிற மெட்டல், எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் the oxides of other metal that are located above in the diagram. அதுக்கு மேலே இருக்கிறத அதால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து மேங்கனீஸ் இருக்குது. இப்போ மேங்கனீஸால் குரோமியம், ஜிங்க்கு, அயனு, நிக்கல் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு சில ஆக்சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அதால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலிங்கம்ஸ் டயக்ராமில் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைட் லைஸ் அபவ் தட் ஆஃப் அலுமினியம். குரோமியம் ஆக்சைடு வந்து அலுமினியத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியர் அலுமினியம் இருக்குது, இங்கே வந்து குரோமியம் இருக்குது. ஸோ அலுமினியத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, குரோமியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ மீனிங் Al2O3 வந்து ரொம்ப ஸ்டேபிள். இப்போ அலுமினியம் தானே கீழே இருக்குது, அப்போ Al2O3 வந்து ரொம்ப ஸ்டேபிள் தேன் குரோமியம் ஆக்சைடு. அதனால் அலுமினியம் வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா குரோமிக் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் இட் கேனாட் பி யூஸ் டு ரெடியூஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். பட் இங்கே இருக்கு இல்லையா அந்த அலுமினியம், இந்த அலுமினியத்தை வந்து நம்மளால் மெக்னீஷியத்தையோ கால்சியத்தையோ வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே இருக்கிறதுல தான் இது வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ அலுமினியம் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே அது வந்து ரெடியூஸ் பண்ணும், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அது வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. Next, carbon line cuts across the line of many metal oxide and hence it can reduce all those metal oxide at sufficiently high temperature. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் லைன் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பன் லைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பில் எல்லா மெட்டல்ஸையும் வந்து லைக் தொட்டுற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ஹை டெம்பரேச்சரில் அது வந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, கார்பன் வந்து ஆக்சிஜனோடு சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. லெட்டஸ் அனலைஸ் தெர்மோடைனமிக்கலில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு பை கார்பன் மூலயமா அயன் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து கண்டிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எலிங்கம்ஸ் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு இன்டர்செக்ட் அரவுண்ட் 1000 கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்செக்ட் அரவுண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 கெல்வினில் வந்து மேபி உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகலாம். இப்போ பாருங்கள், அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது இங்கே இருக்குது, கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த ஒரு இடம் இருக்கும் இல்லையா, இது வந்து அரவுண்ட் 1000, மோஸ்ட்லி அரவுண்ட் 1000 கெல்வின் அளவுக்கு இருக்குது. பிலோ திஸ் டெம்பரேச்சர் த கார்பன் அட் த டெம்பரேச்சர் ரேஞ்ச். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிலோ திஸ் டெம்பரேச்சர் இந்த 1000 கெல்வினுக்கு கீழே இருக்கும்போது the carbon lines above the iron line which indicates that iron oxide is more stable than carbon monoxide, hence at this temperature range the reduction is not thermodynamically feasible. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இந்த அயன் ஆக்சைடையும் இதையும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எது வந்து கீழே இருக்குது, அயன் ஆக்சைடு தான் கீழே இருக்குது,
கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் வந்து மேலே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே, இந்த ஒரு பர்டிகுலர் பிலோ திஸ் டெம்பரேச்சர் கார்பன் லைன்ஸ் அபவ் த அயன் லைன். இது வந்து அயன் லைன். ஓகேவா? இது வந்து கார்பன் லைன். இந்த கார்பன் லைன் வந்து அயன் லைனுக்கு மேலே இருக்குது. விச் இண்டிகேட்ஸ் தட் அயன் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கார்பன் மோனாக்சைடு. ஸோ and hence at the temperature range the reduction is not thermodynamically feasible. அப்போ அந்த ரிடக்ஷன் வந்து தெர்மோடைனமிக்கலாக ஃபீஸிபிள் கிடையாது, சாத்தியம் கிடையாது. ஹவவர் 1000 கெல்வினுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் லைன் வந்து உங்களுக்கு லைஸ் பிலோ த அயன் லைன். எப்போவுமே கார்பன் தானே நம்ம பார்த்துருக்கோம்ல, கார்பன் தானே ரிடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கார்பன் வந்து மேலே இருக்கிறதுனால, கார்பன் வந்து மேலே இருக்குது, கார்பன் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கார்பன் வந்து இப்படி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த கார்பன் வந்து கீழே வந்துடுது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, the reduction is not thermodynamically feasible. However, above 1000 கெல்வினுக்கு பிறகு உங்களுக்கு கார்பன் லைன் வந்து கீழே வந்துடுது, பிலோ த அயன் லைன். ஸோ அதனால் நம்ம வந்து கோக்குன்னா அந்த கார்பனை குறிக்கிறது தான். கோக்கை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு? அபவ் த டெம்பரேச்சருக்கு மேலே. இப்போ வந்து இந்த ஃபாலோவிங் ஃப்ரீ எனர்ஜி கேல்குலேஷன் வந்து இந்த தெர்மோடைனமிக்கலி எப்படி வந்து ஃபேவர் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃப்ரம் எலிங்கம்ஸ் டயக்ராம்லேருந்து 1500 கெல்வினில் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுதுன்னா, அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அட் கிரிட் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ -350 கிலோஜூல் பர் மோல்னு தெரியுது. அடுத்தது உங்களுக்கு கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதோட கிரிட் ஃப்ரீ எனர்ஜியும் வந்து உங்களுக்கு தெரியுது, லைக் -480 கிலோஜூல்ஸ் பர் மோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் 1 இந்த ஃபஸ்ட் ரிவர்ஸ், அதாவது இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், இது வந்து இங்கே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும். ஸோ FeO gives Fe + O2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிரிப் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூவும் ரிவர்ஸில் வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2யும் 3யும் வந்து கப்பல் பண்ண போகிறேன், சேர்க்க போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பேசிக்காக இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 2FeO + 2 கார்பன் gives 2Fe + 2CO அப்படிங்கிறது வருமா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நான் வந்து கப்பல் பண்ணணும். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நான் வந்து கப்பல் பண்ணணும். அப்போ ஆக்சிஜனும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், 2 கார்பன் + 2FeO இருக்கும். gives 2Fe + 2 கார்பன் மோனாக்சைடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டத்தோட அந்த தெர்மோடைனமிக் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஆட் பண்ணலாம். -480 + 350. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வரும். திஸ் இஸ் 130. பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி மைனஸ் வருது. தி ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப், இப்போ வந்து இது வந்து 2 மோல்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணோன்னா எனக்கு இவ்வளோ கிரிப் ஃப்ரீ எனர்ஜி தேவைப்படுது. இதே 1 மோல்னால் இது என்ன பண்ணுவோம், /2ன்னு பண்ணுவோம். ஸோ அப்போ /2 பண்ணிங்கன்னா -65 கிலோஜூல்ஸ் பர் மோல் அப்படின்றது வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த எலிங்கம்ஸ் டயக்ராம் அட் 1500 கெல்வினில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கப்பல் பண்ணும்போது எனக்கு என்னது, அந்த கிரிப் ஃப்ரீ எனர்ஜி வந்து பாசிபிள் தான் அப்படின்னு இருக்குது. இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இது பேசிக்காக வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த எலிங்கம்ஸ் டயக்ராமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிலிட்டியை தான் கொடுக்குது, லைக் டெம்பரேச்சரை பேஸ் பண்ண ஃபீஸிபிலிட்டி தான் கொடுக்குதே தவிர இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றியோ எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏதாவது ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் அது சொல்லலை, சாத்தியக்கூறியும் அது சொல்லலை. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ΔG இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன். நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த ΔGயை இது பண்ணும்போது எல்லா ரியாக்டன்ஸுமே வந்து ஒரு ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலி அசியூம் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பேசிக்காக ஈக்குவலிபிரியமில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட இதையும் நம்ம அதில் வந்து இது பண்ணுவோம். ஸோ பட் ஸ்டில் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலிபிரியம்னு எடுத்துக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.